Hello students, இந்த வீடியோல நம்ம glycerolனுடைய preparationம் propertiesம் பார்க்கலாம். So glycerol அப்படின்றது natural fatல இருக்கக்கூடிய ஒரு compound. அதே மாதிரி fatty acidsல இது நம்மளுக்கு glyceryl ester formல கிடைக்குது. So அதை நம்ம வந்து triglycerides அப்படின்னு சொல்றோம். So அந்த triglycerides நம்ம alkaline hydrolysis பண்ணும்போது அதாவது sodium hydroxide வச்சு hydrolysis பண்ணும் பொழுது நம்ம அதுல இருந்து glycerol பிரிச்சு எடுக்கலாம். So அந்த processக்கு பேரு saponification. So நம்ம preparation of glycerol வந்து saponification பார்க்க போறோம். So first preparation of glycerol. நம்ம பார்க்க போற அந்த preparation method வந்து saponification. So soap manufacture பண்ற இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த glyceryl esters எடுத்து alkaline hydrolysis பண்ணுவாங்க. So நம்ம அந்த triglyceride என்னன்னு பார்ப்போம். CH2O CO CH2 4 times CH3 CHO CO CH2 4 times CH3 CH2O CO CH2 4 times CH3. So இந்த triglyceride க்கு பேரு glyceryl palmitate. இது வந்துட்டு ஒரு triglyceride. இதுல நம்ம சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணும் பொழுது இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த CH2க்கும் ஆக்சிஜனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பாண்ட் என்னாகும் க்ளீவ் ஆகும். க்ளீவ் ஆயிட்டு இந்த NaOHல இருக்கக்கூடிய OH இந்த CH2ல வந்து ஆட் ஆகும். அதே மாதிரி CHல CH2ல ஆட் ஆகும். இந்த Na இந்த Oல ஆட் ஆகும். So மொத்தமா எத்தனை molecules of sodium hydroxide இங்க நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா 1 2 3. So இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் 3 னு போட போறோம். இப்போ ப்ராடக்ட் எழுதுவோம். So ப்ராடக்ட் பார்த்தனா CH2OH CHOH CH2OH நமக்கு கிடைக்கும். CH2OH CHOH CH2OH. So இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் glycerol அப்படின்னு சொல்றோம். So இதனுடைய IUPAC நேம் பார்த்தோம் அப்படின்னா இதுல மொத்தம் எத்தனை கார்பன் இருக்கு 3 கார்பன் இருக்கு. So prop AN போடணும் ஏன்னா எல்லாம் சிங்கிள் பாண்ட். இதுல 3 OH இருக்கிறதுனால நம்ம prop ANE propane அப்படினே நம்ம கொடுக்க போறோம். So PROPANE propane. So எத்தனை பொசிஷன்ல இருக்கு OH 1 2 3. அப்போ 1 2, 3 3 OH இருக்கு அதனால triol propane 1, 2, 3 triol தான் இதனுடைய IUPAC நேம். So common name அப்படின்றது glycerol. இப்போ இது கூட நம்மளுக்கு plus என்ன கிடைக்கும் இங்க இருந்து எழுதுவோம் CH3 CH2 4 times COONA. So இதுலயும் அதேதான் இருக்கு இதுலயும் அதேதான் இருக்கு. So மொத்தம் எத்தனை இருக்கு 3 CH3 CH2 4 times COONA. இப்போ இதுக்கு பேர் பார்த்தோம் அப்படின்னா சோடியம் பால்மிட்டேட். So soap manufacture பண்ற இடத்துல இததான் வந்து நம்மளுக்கு soap. இந்த பார்ட் தான் நம்மளுக்கு soap. இதுல பை ப்ராடக்ட்டா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட் தான் இந்த glycerol. So இந்த process நம்ம saponification process அப்படின்னு சொல்றோம். இது ஜெனரலா this method is for the preparation of soap. So அடுத்தது இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போறோம். So ப்ராப்பர்ட்டிஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் இதுல எத்தனை வந்து பிரைமரி ஆல்கஹால் எத்தனை செகண்டரி ஆல்கஹால் இருக்குன்றத பார்த்துடுவோம். So ப்ராப்பர்ட்டிஸ். So நம்ம glycerol எழுதுறோம் அப்படின்னா CH2OH CHOH CH2OH. இப்போ இதுல
இந்த OH அட்டாச் ஆயிருக்கக்கூடிய இந்த கார்பன் டைரக்டா ஒரே ஒரு கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு. அதனால இந்த ஆல்கஹாலை நம்ம பிரைமரி ஆல்கஹால்னு சொல்றோம். இந்த OH அட்டாச் ஆயிருக்கக்கூடிய இந்த கார்பன் இந்த பக்கம் ஒரு கார்பன் கூடயும் இந்த பக்கம் ஒரு கார்பன் கூடயும் ரெண்டு கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கனால இந்த கார்பன் செகண்டரி ஆல்கஹால் உடையது. இங்க இந்த OH அட்டாச் ஆயிருக்கக்கூடிய இந்த கார்பன் டைரக்டா இந்த ஒரு கார்பன் கூட மட்டும்தான் அட்டாச் ஆயிருக்கு. அதனால இந்த ஆல்கஹாலை நம்ம என்னன்னு சொல்றோம், பிரைமரி ஆல்கஹால்னு சொல்றோம். ஸோ கிளிசராலை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பிரைமரி ஆல்கஹாலும் ஒரு செகண்டரி ஆல்கஹாலும் இருக்கு. ஸோ அடுத்தது இதனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி நைட்ரேஷன். ஸோ நைட்ரேஷனுக்கு நம்ம நைட்ரேட்டிங் மிக்சர் என்ன யூஸ் பண்ண போறோம், கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிடும் கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிடும் ஆட் பண்ண போறோம். ஸோ glycerol CHOH CH2OH. ஸோ இதில் நம்ம இந்த மிக்சர்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதை நான் பிரித்து எழுதிக்கிறேன். HO NO2ன்னு எழுதுகிறேன். இது கான்சென்ட்ரேட்டட் H2SO4. இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணும்போது வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் ஆக போகும். ஸோ ஒரு OHல இருந்தும் ஒரு வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் ஆகும். ஸோ நான் ஒன்று மட்டும் போட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தோம்னா இதில் இருக்கக்கூடிய ஹெச்சும் இதில் இருக்கக்கூடிய OHம் சேர்ந்து என்ன ஆக போகுது, ஒரு வாட்டர் மாலிக்யூலாக போகும். அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய ஹெச்சும் இதில் இருக்கக்கூடிய OHம் இதில் இருக்கக்கூடிய ஹெச்சும் இதில் இருக்கக்கூடிய OHம். ஸோ டோட்டலாக பார்த்தோம்னா எத்தனை நைட்ரிக் ஆசிட் இன்வால்வ் ஆகுது அப்படின்னா 3 நைட்ரிக் ஆசிட் இன்வால்வ் ஆகுது. ஸோ 3 வாட்டர் மாலிக்யூல் இங்கேருந்து நான் இப்படியே காமனாக போடுறேன். ஸோ 3 வாட்டர் மாலிக்யூல் என்ன ஆகுது, வெளியில ரிலீஸ் ஆகுது. ஸோ இது எதுக்கு போட்டிருக்கோம்னா எப்படி வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் ஆகுது, இந்த நைட்ரிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய ஒரு OHம் இதுல இருக்கக்கூடிய ஒரு ஹெச்சும், அதே மாதிரி ரெண்டாவது நைட்ரிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய OHம் இதுல இருக்க ஹெச்சும், மூணாவது நைட்ரிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய OHம் இதுல இருக்க ஹெச்சும் சேர்ந்து மொத்தம் 3 வாட்டர் மாலிக்யூலா போகுது. அப்ப இந்த ஆக்சிஜன் கூட மீதம் இருக்கக்கூடிய இந்த NO2 வந்து அட்டாச் ஆனா நம்மளுக்கு CH2ONO2 CHONO2 CH2ONO2ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதுக்கு பேர் நம்ம எப்படி எழுதுவோம், ONO2ன்றது நைட்ராக்சி. ஸோ 3 நைட்ராக்சி இருக்க போது. ஸோ 1 2 3 3 பொசிஷன்ல. ஸோ 1, 2, 3 3 இருக்கிறதுனால ட்ரை நைட்ராக்சி. இது 3 கார்பன், அதனால சிங்கிள் பாண்ட் ப்ரோபேன். ஸோ 1 2 3 ட்ரை நைட்ராக்சி ப்ரோபேன். அடுத்தது டீஹைட்ரேஷன் பார்க்க போறோம். ஸோ டீஹைட்ரேஷன் என்ன அர்த்தம், ரிமூவல் ஆஃப் வாட்டர்னு அர்த்தம். ஸோ கிளிசரால்ல இருந்து நம்ம வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் பண்ண போறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ற டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிடா இருக்கலாம் அல்லது பொட்டாசியம் பைசல்ஃபேட்டா இருக்கலாம். ஸோ நம்மளுக்கு பொட்டாசியம் பைசல்ஃபேட் யூஸ் பண்ணி ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. glycerol CHOH CH2OH. ஸோ இதில் பொட்டாசியம் பைசல்ஃபேட் நம்ம ஆட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு ஒரு இன்டர்மீடியேட் கிடைக்குது. ஸோ இதில் வந்து வாட்டர் மாலிக்யூல் 2 வாட்டர் மாலிக்யூல் வந்துட்டு ரிமூவ் ஆகும். நம்மளுக்கு மெக்கானிசம் கொடுக்கல. ஸோ CH2 டபுள் பாண்ட் C டபுள் பாண்ட் CH OH நம்மளுக்கு ஒரு இன்டர்மீடியேட் கிடைக்குது. ஸோ இந்த இன்டர்மீடியேட் ரீஅரேஞ்ச் ஆகுது. ஸோ எப்படி ரீஅரேஞ்ச் ஆகும், இந்த H எங்க போகுது, கார்பனுக்கு போகுது. ஸோ இந்த கார்பனுக்கும் இந்த கார்பனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எங்க ஷிஃப்ட் ஆகுது, கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் நடுவில். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும், இந்த CH2 அப்படியே இருக்க போகுது. இது டபுள் பாண்ட் C, இந்த H இப்போ இங்க போயிடுது. இது இப்போ சிங்கிள் பாண்ட் ஆயிடும். சிங்கிள் பாண்ட் CH
ஓன்னு ஆயிடும். ஸோ இதுல கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் நடுவுல டபுள் பாண்ட் இருக்கும். இதுக்கு பேரு ஆக்ரோலின். ஸோ டீஹைட்ரேஷன் ஆஃப் கிளிசரால் நம்மளுக்கு என்ன ப்ராடக்டை கொடுக்குது? ஆக்ரோலின் கொடுக்குது. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது ஆக்சிடேஷன் ஆஃப் கிளிசரால் பார்க்கணும். ஸோ ஆக்சிடேஷன் ஆஃப் கிளிசரால்ல டிஃப்ரெண்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் நம்ம கிளிசராலில் யூஸ் பண்ணும்பொழுது அது நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸை கொடுக்குது. இப்போ கிளிசரால் டைல்யூட் நைட்ரிக் ஆசிட் கூட ட்ரீட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு கிளிசரிக் ஆசிடும் டார்ட்ரோனிக் ஆசிடையும் கொடுக்குது. அதே மாதிரி கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிடோட ட்ரீட் பண்ணும்பொழுது இது கிளிசரிக் ஆசிடும் டார்ட்ரோனிக் ஆசிட் மிக்சர் தான் நம்மளுக்கு கொடுக்கும். ஆனால் மேஜர் காம்பவுண்ட் எது இருக்கும் அப்படின்னா அந்த கிளிசரிக் ஆசிட் கிடைக்கும். அடுத்தது கிளிசரால பிஸ்மத் நைட்ரேட்டோட ட்ரீட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு மீசோ ஆக்சாலிக் ஆசிட் கிடைக்குது. கிளிசரால புரோமின் வாட்டர் ஆர் NaOBr ஆர் ஃபென்டன்ஸ் ரியேஜென்ட் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது நமக்கு மிக்சர் ஆஃப் கிளிசரால்டிஹைடும் டைஹைட்ராக்சி அசிட்டோனும் கிடைக்குது. ஸோ ஃபென்டான்ஸ் ரியேஜென்ட் அப்படின்றது இட் இஸ் மிக்சர் ஆஃப் ஃபெரஸ் சல்ஃபேட் அண்ட் ஹைட்ரஜன் பெராக்சைடு. இந்த மிக்சருக்கு அதாவது கிளிசரால்டிஹைடையும் டைஹைட்ராக்சி அசிட்டோன் மிக்சரை நம்ம கிளிசரோஸ் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி கிளிசரால பெர்அயோடிக் ஆசிட் ஆர் லெட் டெட்ராசிட்டேட் அதை LTA அப்படின்னு சொல்லலாம். அதோட ட்ரீட் பண்ணும் பொழுது ஃபார்மல்டிஹைடும் ஃபார்மிக் ஆசிடும் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ கிளிசரால அசிடிஃபைட் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டோட ட்ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆக்சாலிக் ஆசிட் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த கிளிசரால் டு ஆக்சாலிக் ஆசிடுக்கான ஆக்சிடேஷன் நம்ம பார்க்க போறோம். நமக்கு ஸ்பெசிஃபிக்கா மீசோ ஆக்சாலிக் ஆசிட் வேணும்னா நம்ம இந்த பிஸ்மத் நைட்ரேட் யூஸ் பண்ணோம்னா அதோட ஆக்சிடேஷன் ஸ்டாப் ஆயிடும். அல்லது மிக்சர் ஆஃப் கிளிசரிக் ஆசிட் அண்ட் டார்ட்ரோனிக் ஆசிட் வேணும்னா அதுக்கு நம்ம டைல்யூட் நைட்ரிக் ஆசிட் ஆட் பண்ணி அதோட நிறுத்திக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஜென்ரலா கிளிசரால் டு ஆக்சாலிக் ஆசிடுக்கான ஆக்சிடேஷன் பார்க்க போறோம். ஸோ கிளிசரால் CH2OH CHOH CH2OH. ஸோ இதில் நம்ம நைட்ரிக் ஆசிட் டைல்யூட் நைட்ரிக் ஆசிட் போட்டு ஆக்சிடைஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு 2 காம்பவுண்ட் கிடைக்கும். அதாவது கிளிசரால்டிஹைடும் டைஹைட்ராக்சி அசிட்டோனும் கிடைக்குது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த கிளிசரால்ல 2 பிரைமரி ஆல்கஹால் பார்த்தோம். இது ஒரு பிரைமரி ஆல்கஹால், இது ஒரு பிரைமரி ஆல்கஹால். நடுவுல இருக்கிறது ஒரே ஒரு செகண்டரி ஆல்கஹால். இப்போ நம்ம இதுல ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணும் பொழுது ஃபர்ஸ்ட் பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் ஆகலாம் அல்லது செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் ஆகலாம். ரெண்டும் ஒரே நேரத்தில் ஆக்சிடைஸ் ஆகாது. ஸோ இந்த பக்கம் எழுதுறது ஃபர்ஸ்ட் பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடேஷன் எழுதுவோம், கீழே எழுதுறது ஃபர்ஸ்ட் செகண்டரி ஆல்கஹாலினுடைய ஆக்சிடேஷன் எழுதுவோம். ஸோ இங்க எழுதுவோம் பிரைமரி ஆல்கஹால். ஸோ பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஆல்டிஹைடு கொடுக்கும். இப்போ 2 பிரைமரி ஆல்கஹால் இருக்கு, ரெண்டுமே ஒரே நேரத்தில் ஆக்சிடைஸ் ஆகுமா அப்படின்னா இல்ல. முதல்ல ஒரு பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் 2வது பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் ஆகும். ஸோ இங்க இந்த பிரைமரி ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ணுவோம். ஸோ இது ஆல்டிஹைடா மாறும், மீதம் இருக்கிறது அப்படியே இருக்க போகுது CHOH CH2OH. ஸோ இந்த ஆல்டிஹைட் ஃபர்தரா என்ன ஆக போகுது, ஆசிடா கன்வெர்ட் ஆக போகுது. ஸோ COOH CHOH CH2OH. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பிரைமரி ஆல்கஹால் கம்ப்ளீட்டா என்ன ஆயிடுச்சு, ஆக்சிடைஸ் ஆயிடுச்சு. இப்போ செகண்டா இருக்கக்கூடிய இந்த பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் ஆகணும். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆல்டிஹைட் ஆகி அதுக்கப்புறமா இது என்னவா கன்வெர்ட் ஆக போகுது, ஆசிடா கன்வெர்ட் ஆக போகுது. ஸோ நமக்கு இதனுடைய ஆல்டிஹைடிக் ஃபார்ம் கொடுக்கல, டைரக்டா ஆசிடிக் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சிடைஸ் ஆச்சு அப்படின்னா COOH CHOH அப்படியே இருக்க போகுது. இப்போ இது COOH ஆக்சிடைஸ் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கப்புறம் இந்த பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடேஷனுக்கு இல்ல, இது முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் ஆகும். ஸோ செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் ஆகுது அப்படின்னா அது நமக்கு கீட்டோன் ஃபார்ம் பண்ணும். ஸோ இங்க நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆக போகுது, கீட்டோன் ஃபார்ம் ஆக போகுது. ஸோ COOH
டபுள் பாண்ட் ஓ COOH ஃபார்ம் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் இது ஆக்சிடைஸ் ஆகணும்னா இது என்னவா கன்வெர்ட் ஆகணும், ஆசிடா கன்வெர்ட் ஆகணும். ஸோ நம்மளுக்கு ஃபைனல் ப்ராடக்ட் என்ன கிடைக்கும், COOH ஆக்சாலிக் ஆசிட் கிடைக்குது. ஸோ இது எந்த பாத்து, பிரைமரி ஆல்கஹால் ஃபர்ஸ்ட் ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா இந்த பாத். இப்போ நம்மளுக்கு செகண்டரி ஆல்கஹால் ஃபர்ஸ்ட் ஆக்சிடைஸ் ஆகுதுன்னா இந்த பிரைமரி ஆல்கஹால் அப்படியே இருக்கும், இந்த செகண்டரி ஆல்கஹால் மட்டும் ஆக்சிடைஸ் ஆகுது. ஸோ CH2OH. இப்போ இது ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா C டபுள் பாண்ட் O கீட்டோன் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் CH2OH அப்படியே இருக்கு போகுது. இப்போ செகண்டரி ஆல்கஹால் முடிஞ்சிட்டு அதனால இப்போ என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் பிரைமரி ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்றோம். ஸோ இது ஆல்டிஹைடா மாறி ஆசிடா மாறும். அதுக்கப்புறம் இதே மாதிரி இது ஆல்டிஹைடா மாறி ஆசிடா மாறுச்சுன்னா நமக்கு இதுல இருந்து கிடைக்கக்கூடிய ஆக்சிடேஷன் ப்ராடக்ட் என்னவா இருக்கும், இந்த மீசோ ஆக்சாலிக் ஆசிடா இருக்கும். ஸோ இது ஃபர்தரா ஆக்சாலிக் ஆசிட் கொடுக்குது. ஸோ இதுதான் கிளிசரால் டு ஆக்சாலிக் ஆசிட்னுடைய ஆக்சிடேஷன் ப்ராசஸ். இப்போ இதுல இது ஒன்னொன்னுத்துக்கு நம்மளுக்கு பேர் தெரியணும். ஸோ இது கிளிசரால். இப்போ இதனுடைய பேரை நான் கீழே எழுதுறேன். ஸோ இது வந்துட்டு CHO, CHOH, CH2OH, CHO, CHOH, CH2OH. ஸோ இதுக்கு பேர் எப்படி எழுதுவோம் நம்ம, ஸோ காமன் நேம் பார்த்தோம் அப்படின்னா கிளிசரால்டிஹைடு. இதுக்கு IUPAC நேம் எழுதுறோம் அப்படின்னா ரெண்டாவது பொசிஷன்லயும் ரெண்டாவது கார்பன்லயும் மூணாவது கார்பன்லயும் OH குரூப் இருக்கு. அதனால 2,3 டைஹைட்ராக்சி. இப்போ 3 கார்பன் இருக்கு, அதனால ப்ரோப். மூணுமே வந்துட்டு சிங்கிள் பாண்ட், அதனால AN. இந்த இடத்துல ஆல்டிஹைடு இருக்கிறதுனால அங்க நம்ம என்ன போட போறோம், AL போட போறோம். ஸோ 2,3 டைஹைட்ராக்சி ப்ரோபனல். அடுத்தது இது COOH, CHOH, CH2OH னுடைய பேர் பார்த்துருவோம். COOH, CHOH, CH2OH. ஸோ இதுக்கு IUPAC நேம் எழுதுறதுக்கு முன்னாடி காமன் நேம் பார்த்துருவோம். இதனுடைய காமன் நேம் வந்து கிளிசரிக் ஆசிட். ஸோ இதனுடைய IUPAC நேம் பார்த்தோன்னா செகண்ட் பொசிஷன்லையும் தேர்ட் பொசிஷன்லையும் OH குரூப் இருக்கு. அதனால 2,3 டைஹைட்ராக்சி. 3 கார்பன் இருக்கு, அதனால ப்ரோப். மூணுமே வந்து சிங்கிள் பாண்ட், அதனால AN. இப்போ இந்த இடத்துல என்ன குரூப் இருக்கு, கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கு, அதனால OIC ஆசிட். ஸோ 2,3 டைஹைட்ராக்சி ப்ரோபியோனிக் ஆசிட். இப்போ அடுத்தது இந்த COOH, CHOH, COOH இங்கே எழுதுவோம். இதனுடைய பேர் பார்த்தோம், காமன் நேம் பார்த்தோம் அப்படின்னா டார்ட்ரோனிக் ஆசிட். ஸோ இதனுடைய IUPAC நேம் பார்த்தோம்னா இதுல ரெண்டாவது பொசிஷன்ல என்ன இருக்குன்னா OH குரூப் இருக்கு, அதனால 2 ஹைட்ராக்சி. 3 கார்பன், ஸோ ப்ரோப். மூணுமே வந்துட்டு சிங்கிள் பாண்ட் தான், ஸோ ப்ரோபேன். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் பொசிஷன்லையும் தேர்ட் பொசிஷன்லையும் கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கு, அதனால 1,3 டைஓயிக் ஆசிட். ஸோ டை அப்படின்னா ரெண்டுன்னு அர்த்தம், 2 கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்குன்னு. 2 ஹைட்ராக்சி ப்ரோபேன், 1,3 டைஓயிக் ஆசிட். அடுத்தது இதுக்கு பேர், ஸோ இதுக்கு பேர் COOH, COOHக்கு பேரு காமன் நேம் மீசோ ஆக்சாலிக் ஆசிட். ஸோ இதனுடைய IUPAC நேம் பார்த்தோம்னா செகண்ட் பொசிஷன்ல ஆக்சோ குரூப் இருக்கு, அதனால 2 ஆக்சோ. 3 கார்பன், எல்லாமே சிங்கிள் பாண்ட் ப்ரோபேன். ஒன்னாவது பொசிஷன்லயும் ரெண்டாவது பொசிஷன்லயும் மொத்தம் 2 கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கு, அதனால 1,3 டைஓயிக் ஆசிட். 2 ஆக்சோப்ரோபேன், 1,3 டையோயிக் ஆசிட். ஸோ அடுத்தது இந்த CH2OH, C டபுள் பாண்ட் O, CH2OH பார்க்க போறோம். ஸோ CH2OH, C டபுள் பாண்ட் O, CH2OH.
ஸோ இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன்லையும் தேர்ட் பொசிஷன்லையும் 2 OH இருக்கு. அதனால டைஹைட்ராக்சி. இப்போ அசிட்டோனுடைய ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா CH3 C டபுள் பாண்ட் O CH3. இதுதான் வந்து அசிட்டோனுடைய ஃபார்முலா. இதில் பார்த்தோன்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனையும் இதில் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனையும் எது ரீப்ளேஸ் பண்ணியிருக்குன்னா OH ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இது அசிட்டோனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கார்பனில் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனை OH ரீப்ளேஸ் பண்ணியிருக்கனால இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், டைஹைட்ராக்சி அசிட்டோன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதனுடைய IUPAC நேம் பார்த்தோன்னா 1வது பொசிஷன்லையும் 3வது பொசிஷன்லையும் ஹைட்ராக்சி குரூப் இருக்கு. ஸோ 1,3 டைஹைட்ராக்சி, 3 கார்பன், ப்ரோப், அதுக்கப்புறம் எல்லாமே சிங்கிள் பாண்ட் AN. இப்போ 2வது பொசிஷன்ல கீட்டோனிக் குரூப் இருக்கு. அதனால 2ONE 1,3 டைஹைட்ராக்சி ப்ரோபென் 2-ON. ஸோ இதுதான் வந்துட்டு ஆக்சிடேஷன் ஆஃப் கிளிசரால். ஸோ எல்லாருக்கும் கிளிசரால்னுடைய ப்ரிப்ரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ், அதுக்கப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டிஸில் இந்த ஆக்சிடேஷன் ஆஃப் கிளிசரால் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.